Health advisory. Liquid drinking injurious to your health. மதுவருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்மோக்கிங் கான்சஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், வருந்தாதீர். லைஃப் அட்வைசரி. லவ் இஸ் இன்ஜுரிஸ் டு யுவர் ஹெல்த். லவ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். டோன்ட் ஃபாலிங் இன் லவ். டிவிலேயே உரையாத போய் மஞ்சள் பொடி வாங்கிட்டு வா போ. டேபிள்ல காசு எடுத்துட்டு போ. அம்மா கடைக்கு போயிட்டு வரேன். என்னது சுபா வடக்கு? என்னங்க எடுத்துட்டு போய் கோயிலை காட்டுறதுன்னு பாக்குறீங்களா? ஹீரோ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த திருச்செந்தூர் தான். அதாவது திருச்செந்தூர் ஏதோ அத்லெட்டுக்கு ஓடி வர்ற மாதிரி ஓடி வரானே, வேற யாரும் இல்லைங்க. அதோட ஹீரோவே பாருங்க, என்னங்க ஒரு ஹீரோ. வேற ட்ரெண்டிங் வேலை. ஹலோ மாப்பிள்ள. ஒரு மாதம் நினைக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன கோயில் ஏதோ வேலை நடக்கிற மாதிரி இருக்கு? கும்பாபிஷேகம் நடக்க முடியாம சூப்பராக இருக்கும் கோயில். இல்லை இவனை கடல் அப்படி இருந்துச்சு பார்த்துக்க. நான் பாரு மாறி ஒரு சைடாக அடிக்கி ஒரு சைடாக இருக்க வச்சு லாக்ஸ்லாம் போட்டேன் பார்த்துக்க. அதெல்லாம் ஓகே. எனக்கு பானிபூரி ஏதாவது வாங்கிட்டு வா, சாப்பிடும் போலே இருக்கு. காசு நீ தான் வச்சிருக்கல, வாங்கிட்டு வா போ. மற்ற காசை கறியாக்காமல் இருக்க மாட்டேன், நடங்காதவனை. ஏன்னா இதுக்குள்ள ஊருக்கு வந்து தொலைகிற நான் ஒரு காராப்படி.
அக்கா இல்லையா? அதே இருக்கா இல்லையா? சரி ரைட்டு சொன்ன பார்த்து போயிட்டு வந்துரு. அவன் இங்கே டீக்கரில் இருக்கானா? அவனை விட்டான்னு சொன்னான். பாய் பார்ப்போம். சரி மாப்பிள்ள, அவனை விட்டாச்சு. அதெல்லாம் ரைட்டு. அடுத்து என்ன? வீட்டில் போய் தூங்க வேண்டியதான், வேற என்ன செய்ய? டயர்டாக இருக்கு எனக்கு. இரு மாப்பிள்ள, நான் போவோம் வரேன். நேரத்தில் எங்கெல்லாம் போகிறேன் இருட்டுக்குள்ள. ஏதோ காசு கடை நம்ம வச்சு போயிட்டு வரேன். இதுவா சரி போய் தோல, சீக்கிரம் போயிட்டு வா. இருட்டுக்குள்ள நிற்க விட்டுட்டு இருக்கிறேன். கீழே பொம்மையும் காசு கிடந்துச்சே, காணல போகும். சொப்பனோடைய பொம்மையும் காசு காணாமல் போயிட்டடா இவனால. வந்துட்டியா? சொல்லவே இல்லை மாப்பிள்ள. ஒன்னால தான் நீ 100 விட்டு வந்துருமா? எப்போ ஸ்டாண்டில் நீ முருகேஷ் விடும்போது அன்னைக்கே விட்டாச்சு. இன்னுமா அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு லக் இருந்தா இன்னைக்கு போகும்போது கூட கிடைக்கும். 100 ரூபா போச்சு. இப்போ நான் என்ன செய்ய நீ சொல்லு. என்னமோ உன் காசு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எவன் காசா? நான் போனால் போயிட்டு சரி விடு. இப்போ என்ன மாதிரி வருதுங்க? ரீல்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. கடைக்கு போயிட்டு வந்து எடுப்போம். சரி வா. இரு மாப்பிள்ள வரேன். இல்லை மாப்பிள்ள அடுத்து ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ஷார்ட் ஃபிலிமு. சரி மாப்பிள்ள. இல்லை அது கதை எப்படின்னா, ஒன் லைஃப் ஒன் லவ்னு ஸ்டோரி பார்த்துருக்கேன். லவ் ஸ்டோரி. என் ஃப்ரெண்டு சொன்னால் லவ் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிமில் பண்ணலாம், அப்படிலாம் நல்லா ஓடும் அப்படின்னா. அப்படியா? அதான் உனக்கு தெரிஞ்ச யார் பசங்க இருந்தாங்கன்னா அது பண்ண படம் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், சத்தியமுருகன்ட்டு. நல்லா பண்ணுவானா? நல்லா பண்ணுவோம். இல்லை மாப்பிள்ள, இல்லை ஒன்றால் அந்த காசு எடுக்க முடியாமல் போயிட்டல. காசுன்னு சாவாத்தில் என்னதான் செய்யறான்? எரிச்சலா 100 ரூபா கிடைக்காம போயிட்டல ஒன்னால. போயிட்டு போகுது வீடு. மாப்பிள்ள இந்த பொம்மையான்னு பாரு. இல்லை ஆமாம் அப்படி இந்த பொம்மை தான். ஏழு இல்லை இதான் காசு நான் எடுத்து காசு நான் எடுத்து காசு கண்டுபிடிச்சேன். நான் 100 ரூபா ஆளுக்கு பாதி பாதி. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, எனக்கு தான் அந்த 100 ரூபா எனக்கு நானும் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எடுத்தது நான் இல்லை. இல்லை மாப்பிள்ள, நீ பொம்மை வேணா நீ வச்சு பொம்மை வச்சு நான் என்ன பண்ண தூக்கி வீசுனாங்க. சும்மா வேற உடஞ்சிட்டு வீசில் தூர போடல. என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, உனக்கு இந்த 100 ரூபா. ஆளுக்கு 5 புரோட்டா. சத்திகள் வாங்கி சாப்பிட்றோம் வா. 5 புரோட்டா. 5 புரோட்டா ஆளுக்கு 5 புரோட்டா. வா போ. என்னதே பண்ணி தொலை. இதை பண்ணுறேன். வாங்கினோமா அடுத்த காசு செலவு பண்ணோம். சத்தி கடைக்கு போகிறோம். ஆளுக்கு 5 புரோட்டா ஒரு சுக்கா அதிகம். சரி சரி வா. पटास அடாவன் आडू क्या చూస్తాం बढ़िया बढ़िया मैगी ரைட். 2 ஓவர் தான். அப்புறம் அவனை தூக்கிட்டா விட்டுறான். அறையக்கூடாது. una maravilla பஸ்பால். stop lo candy shot try பண்ணனும் பத்திட்டு சி let's go கரெக்ட்டா நீ கேட்ச் கேட்ச்ல விக்கெட்ல ஷை ஆஸ்டபிளே ஜடேஜா நினைப்பேன் உனக்கு போ முதல் பாலே உனக்கு விக்கெட் எடுக்கிறேன். மோசம் கத்திட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் பால் டக்கு ஃபிட்னஸா அது நம்மதான் இல்ல போர் பேரால யாருண்ணா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா குட்டிலன்னு இருக்கும்போது தொலைங்க இருக்கீங்க.
குடிகாரன். அப்பத்து குடிக்கிறாங்க ஹீரோயின்றியா அங்க அடிச்சா இங்க வலிக்கும் ஓரம் இருக்க மாதிரி இருக்க சாப்பிட்டு போனேன் அடிச்சிட்டு போனேன் தம்பி ஒரு சிறுத்து முடிச்சா போயா நீ போய் வீரா கூட்டு அப்போ சத்தம் என்னடா இந்த சீனு போடுறியா இவங்கெல்லாம் என்னடா நாட்டு வீட்டுக்கு உன்னெல்லாம் காதால அடிக்கப்பட்டு பொருள் எடுத்து போகணும் இவன் வேற 4 மணிக்கு ஃபோன் அடிச்சிருக்கானே என்னன்னு தெரியலையே. மாப்பிள்ள ஏழு ஏழு எங்கே போகிற ஏழு 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 எங்கே போகிற மறைஞ்சிட்டான். என்ன நடக்கும் இல்லை மாப்பிள்ள நீ என்ன மேலே நிற்க கீழே வாழ நீ பெரிய செலிபிரிட்டியா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியோ மதிய சீன் ஆகிட்டு நேரம் போட்டுட்டேன் நீ பயந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க உனக்கு நடிக்கவும் வராது இப்போ சாப்பிட்டு வா சாப்பிட்டு மேலே வா மேலே உட்காந்து பேசுவாங்க ஏரியாண்ட பெரிய சீன் ஆகிட்டு வந்துருக்கேன் மாப்பிள்ள வா மாப்பிள்ள வரதான நீ எல்லாம் கத்துற இல்லை மாப்பிள்ள லைட் ஆஃப் ஆயிட்டு ஒரேடியா. மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள நீ எங்க இருக்க ஏழு வீரானே வீரானே நான் தான் வீரானே சும்மா பண்ணு கண்டி உங்களுக்கு விளையாண்டுட்டு இருந்தேன். அண்ணனும் தம்பிகள் இப்படிதான் விளையாடுவீங்களா கொடுங்க லைட்டை போடலாமா எங்கப்பா லைட்டை போடுறேன் எதுக்கு போய் பயந்துக்கிட்டு 7 வயசாயிட்டு நாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். இல்லை உங்க அண்ணன் என்ன மேஜிக்கால பண்ணிட்டு இருக்கான் மேலே வாரான் அப்புறம் கீழே வாரான் அண்ணனு தம்பி சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சாயந்தரம் 6 மணிக்கே கடைக்கு போயிட்டான் வர 12 மணி ஆகுன்ட்டு. இல்லை உன் அண்ணன் அங்கே போகிறான் அப்புறம் இங்கே வரான் என்ன நடக்குங்க ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க லூசா? இல்லை உன் அண்ணன் இங்கே வந்தான் அப்புறம் மறைஞ்சிட்டான் என்ன நடக்குங்க ஒன்றுமே புரியல. என்ன சொல்றீங்கன்னு எனக்கே புரியல. இல்லை மாப்பிள்ள உன் அண்ணன் 4 மணிக்கு ஃபோன் அடித்தா என்ன? அதுவா ஏரியாண்ட பெரிய சீன் ஆயிடுச்சு அதான் உங்களுக்கு 4 மணிக்கு ஃபோன் அடித்தான். ஒரு குடியாக இருந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுருக்கும்போது அம்புழுத்துட்டான் அதான் என்ன காது வாக்கில் அடித்தான். ஆனால் பார்க்க ஒன்று மாதிரியே இருந்தான் மாப்பிள்ள. என்ன மாதிரி இருந்தானோ ஃபுல் டெரரோ? அந்த மாதிரி ஃபுல் டெரர்னும் கிடையாது சரியான நேரம் போத. அண்ணன் வேற இல்லை சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. அதுக்குள்ளையா யார் நீங்க பேசுறீங்க? எனக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த கிஃப்ட் நீங்க வச்சுக்கோங்க சும்மா இருங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. யார் பிடிங்க பிடிங்க எனக்கு வேண்டாம் பிடிங்க. என்ன நடக்கும் ஒன்றும் புரியல. இவன் மறையிறான் அவன் கிஃப்ட் கொடுத்துட்டு போறான் என்ன நடக்குங்க? சி எரிச்சலா வருது சி. குமரன் டீச்சர்னா இந்த காலத்துலயே பார்த்துக்கலாம். ஒருவேளை இவரா இருக்கிற பக்கம் அவரை தான் இருக்காரு. சரி எதுக்கும் பார்த்துட்டு போட்டா இவரை பார்த்தேன். ஆனா நம்மளுதான் இவரே தான் பார்த்துக்கலாம். ப்ரோ ப்ரோ போட்டோல இருந்தீங்க தானே ப்ரோ? உங்களை பார்க்கறதுக்கு வீணா அனுப்பி விட்டான். ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னா அதான் உங்களுக்கு. ஆமா ப்ரோ
ஓகே ப்ரோ வாங்க அப்படியே காட்டி வச்சு வாங்க ப்ரோ. நம்ம கடை தான் ப்ரோ வாங்க. நம்ம போய் தான் ஸ்பெஷல் டீ போட்டுருங்க. நாங்கள் உள்ள தள்ளி உட்காருப்போம். அந்த சாருக்கு போயிடும். ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க? டீ ப்ரோ. இல்லை வேண்டாம் ப்ரோ. டீ மட்டும் வாங்கிட்டு வா. இந்த உனக்கு ஹார்லிக்ஸும் டீ வந்து அவருக்கு அலெக்ஸ் போட்டுட்ருக்காங்க வருமா வச்சுட்டாங்கப்பா தான் ப்ரோ. என்ன கதை ப்ரோ? லவ் ஸ்டோரி ப்ரோ. கதை பேர் என்ன? ஒன் லைஃப் ஒன் லவ். ஒரு வாழ்க்கையில் ஒரு காதல் தான், அதுவும் ஒரு தலை காதல். ஒன் சைட் லவ். அது இருக்கட்டும். ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிறேன். படித்த ஸ்கூல் எல்லாமே பாய் ஸ்கூல் தான். ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிறேன். படிக்கும் போதே ஃபஸ்ட் டைமாக ஒரு பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னே உனக்கு லவ் வருது. அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா பேசுது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ ப்ரப்போஸ் பண்ணுறேன். அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்றது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் வந்ததுன்னா நீ வந்து நான் உடனே லவ் பண்ணியிருப்பேன். செம்ம கதை ப்ரோ. என் கதையை அப்படியே எடுத்துட்டேன் ப்ரோ. 6 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் வந்திருந்தா உன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பையனை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது தான் ப்ரோ. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது அதே விஷயம் இந்த படம் பண்ணுறேன். பண்ணிடலாம்ல ப்ரோ? அந்த அண்ணன் இப்படில படத்துக்கு செட் ஆகுங்க. அந்த அண்ணன் ரக்கட் பாய் மாதிரி இருக்காங்க. நல்லாவே இருக்கு. அதில் ரீசாரன் அப்படி பார்த்தா கதை நான் தான் ஹீரோவாக நடிக்கணும். இப்படிலாம் செட் ஆகுங்க. பாருல நீயே ஆப்போ என்ன பண்ணலான்ட்டு நல்லா அவசரப்படுவாங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் முருகேஷ் வச்சு பண்ணிக்குவேன் படத்தை மொத்தமாக. அவனை பார்த்தாலே இது மாதிரியா இருக்கு. ஏன் அவனை பார்க்க சாக்லேட் பை மாதிரி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையா? அவனே பார்க்க ரக்குடு தான் தெரியுறான். ஆஜி கூட பேசுமாப்பில் எதுவாக இருந்தாலும் உன்னை யார் சொல்ல சொன்னா? நான் முருகேஷ் வச்சு பண்ணிக்குவேன். சரி சரி நீ வீட்டுக்கு வா. ஆமா வாரமா வைமா டென்ஷனை கிளப்பாத நீ. வை வாரேன். தம்பி தம்பி ஒரு நிமிஷம். டாக்டர்ஸ் இருக்க கொஞ்சம் தெரியுமா பார்த்து சொல்ல. என்ன இதில் ஒன்றுமே இல்லையண்ணே. நல்லா போகிறப்போ தெரியும். லூசாயா? ஒன்றுமே இல்லையா? சாப்பிடா. ஒன்றுமே இல்லாத பிள்ளையாட என் கையை எடுத்தேன். தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சி. இருக்கான செட்டானாலும் தெரியல. எட்டு எட்டு கேட்டு போட்டா கேட்டு என்னாச்சு மாப்பிள்ள? உனக்கு ஒன்றும் ஆகணும்ல.
ஆவலங்கள ஒன்றும் அவ்வளோல. நீ செத்துட்டு வச்சு கொஞ்ச நேரத்தில் பயன்ட்ட மாப்பிள்ள. உனக்கு ஒன்றும் ஆவலைல்ல? ஒன்றும் அவ்வளோ மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் ஆவல. நான் உங்களாம் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஏன் பதறாமல் பேசு. இல்லை ஒரு நிமிஷம் அந்த ஒன்று குத்தி போட்ட மாதிரி கனவு கொண்ட மாப்பிள்ள. ஒன்றும் ஆவலைல்ல? என்னையும் ஒன்றையும் குத்தி போடுற மாதிரி கனவு கண்டேன். இதுதான் ஒரு தப்பாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மாப்பிள்ள. கட்டணமாக இருக்கும். வாப்போம். இல்லை மாப்பிள்ள இதுதான் தப்பாக இருக்கு. இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்று மாப்பிள்ள. இதுக்கே இப்படிங்க அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு சமமாகிட்டு தருங்களா? என்னாச்சு? அதனால வாரு என்ன வந்து மறைஞ்சிடுது. என்னைக்கு? தம்பி அன்றைக்கி வேலைக்கு போயிருக்கான்னா? திங்கக்கிழமையா? மாப்பிள்ள நீ அங்கே மேலேருந்து வந்த மாப்பிள்ள. நீ அதுக்கப்புறம் மறைஞ்சிட்ட மாப்பிள்ள. அதுக்கப்புறம் நீ அங்கே மாப்பிள்ள நீ மேலேருந்து கூப்பிட்ட பார்த்துக்கோ. பார்த்து அரண்ட மாப்பிள்ளண்ணா. தம்பி வந்தா மாப்பிள்ள. சட்டுன்னு அந்த இடத்துல இருட்டாகி லைட்லாம் ஆஃப் ஆகி பயன்படுத்திட்டான் பார்த்துக்கோ. நீ லைட்லாம் ஆஃப் ஆகிட்டு பார்த்துக்கோ. அப்புறம் என்ன செய்ய தெரியாமல் அந்தால பார்த்தேன். அதான் வீட்டுக்கு போயிட்டேன் பார்த்துக்கோ. வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சு. அது பேர் கூட ஏதாச்சும் சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? இல்லை புரியல. திங்கக்கிழமை என் தம்பிகிட்ட பேசுனியா? ஆமாம் உன் தம்பிகிட்டையும் ஒன்றையும் பேசுனேன். ஓ திங்கக்கிழமை நானே தம்பி ஊரில் இல்லையா? என்னையா சொல்கிற நீ? திங்கக்கிழமை நைட் நாங்கள் ஊரில் இல்லையாமா? யாரை பார்த்த? பொய் சொல்லாதல. பொய் சொல்லாதல. 12 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ஒன்றையும் தம்பி பார்த்தல. அவன் கூட டார்ச் லைட்லாம் வச்சு பயமுடுத்தினால. இல்லை எப்படி சொல்கிற? புரியல. டார்ச் அடிச்சு பயன்படுத்தினா நீங்கள் ஊர்லேயே இல்லையே. அந்த பொண்ணு மட்டும் என்ன சொன்னா? வந்தா அந்த கிஃப்ட் கொடுத்தா அந்த லவ் பண்ணலான்ட்டு போயிட்டா. நீ போய் அந்த கிஃப்ட் எடுத்துக்கலாம். போய் அந்த முதல்ல கிஃப்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வர மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த எடுத்து மாப்பிள்ள. இதான் மாப்பிள்ள. மாப்பிள்ள கையோட தான் மாப்பிள்ள கொடுத்தா. அதனால் கவரோட தான் உள்ள இருந்துச்சு பார்த்துக்கோ. இதான் கவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் மாப்பிள்ள. எப்போ இதை கொடுத்தாலும் எங்களை கவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாடல. மாப்பிள்ள நீ எங்க இருக்க? கீழே வா மாப்பிள்ள. நீ மாப்பிள்ள கீழே வா மாப்பிள்ள. நீ மேலே வாழ. நீ கீழே வாழ. மாப்பிள்ள சத்தி முருகன் நடிக்க மாட்டான்னு சொல்கிறான். புரிய மாப்பிள்ள. அவன் எப்படி நடிச்சிருக்கான் தெரியுமா வீடியோவில்? இது வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றான். பாரு நீ சொன்னது எனக்கு ரொம்ப ஃபீலிங் வச்சிருக்கு. லைஃப்ல இந்த மாதிரி தான் நடந்துருக்கோம். வேற வழியில போ. என்ன பண்ணான்னு தெரியல. வேற வழியில போ. இந்த வீடியோ சொன்னேன். ஆமாம் மாப்பிள்ள இந்த வீடியோ செத்துட்டான். ஐயோ மாப்பிள்ள அவன் நடிப்பு மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. இப்போ என்னாச்சு எங்கே நிற்க? பிசாசு பொம்மலா பாருங்க. சொல்ற நீ? பாருங்க வச்சு எங்க இருக்கு நீ? வந்துட்டியா? இங்க என்ன பொம்மை? இல்லை உன் தம்பி வரான். ஒன்றும் புரியல. கதிர் நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? தலை திருவுற என்ன இப்படி பண்ணிட்டு போறான்? என்ன உங்களை ஒருமை பண்ணிட்டு போறான்? இல்ல ஒன்றும் புரியல. போயிட்டு வர தெரியாது பயமா இருக்கு.
எனக்கும் பயமா நல்லா இருக்கு. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ள. அன்னைக்கு அந்த பொம்மை எடுத்ததுனா தேவையில்லாத பிரச்சனை தான் வருது. அன்னைக்கு எல்லாம் ஒரு குடிகாரன் ஒன்று மாதிரியே போதையை போட்டு வந்து தேவையில்லாம சீனாக்க பார்த்தான். அடுத்து மாடியில் மறையிற மாதிரி பார்த்தேன். அப்புறம் நம்ம 2 பேரும் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன். யாரோ ஒருத்தி தேவையில்லாமல் நம்மள்ட்ட பொம்மையை கொடுத்து மாட்டிட்டு போயிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் இப்போ அவன் பொம்மை எடுத்துகிட்டு போகிறத பார்த்து எனக்கு எல்லாம் சந்தேகமாக இருப்பாப்ல. பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு பேய் பிடிச்சிட்டு நினைக்க மாப்பிள்ள. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேய் பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க மாப்பிள்ள. உன் பேர் கூட காய்ச்ச மாட்டை காட்டுச்சு மாப்பிள்ள. பேய் கூட ரீல்ஸ் போடுவான் மாப்பிள்ள. அப்படியே உடனே 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 வர சொல்லு மாப்பிள்ள. உடனே வர சொல்லு. வர சொல்றோம் மாப்பிள்ள. நம்மளும் பேய் கூட ரீல்ஸ் போடுறோம். தம்பி அட்டாஸ்டர்ல வாடா வந்து கூட்டு போடா. சாமி வார சாமி போங்க. தம்பி அவன் என்ன காசு பண்ண கூட தைரியமா இருக்குடா. அட பேச தம்பி. சாமி அந்த வீடு தான் சாமி. சாமி வந்துருச்சு சாமி. வீடு தானே வந்துருச்சு சாமி. வந்துருச்சு சாமி. போங்க சாமி உள்ளக்க. மூடா பிரதேசத்தில் பட்ட படிக்கிட்டு உத்தமரம் இங்க கொத்தி தீராதோ படிய பிள்ளை போக்கதோ யார முடியல கால்வழி கீழே. சாமி கொஞ்சம் நாடு ரொம்ப நட்டம் போட்டு போயிடேன். நம்மள பண்டியா மந்திரவாதி யாரும் வரான்னு என்ன பார்க்க மண்டங்க சாயம் மாதிரி இருக்கா. இவனோட மந்திரவாதி அப்படியே அவரை போய் எப்படி சொல்ற? அவர் சாமியில எப்படி திரும்புவாரு இருக்கும். சாமி திரும்ப நீ மூடு யாரை மூணு என்ன கிளாய்க்கிறான். அப்படியே இவருதான் அப்படியே காஜமட்டை காட்டு சாமி. ஹே சாமி எனக்குல்ல நான் இன்ஸ்டால எத்தனை ரீல்ஸ் போட்டுட்டேன் பேய் கூட. அத்தனை விஷயம் நல்லா போட்டுட்டேன். பார்த்துருக்கேனா? இல்லையே பார்த்தது இல்லையே. ஏ தம்பி நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டுறேன்டா. எல்லாம் சாய் கூட ரீல்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போ தாய் கூட ரீல்ஸ் போட்டிருப்பீங்க. ஏன் திருவிழா போட நாய் கூட ரீல்ஸ் போட்டிருப்பீங்க. நான் பேய் கூட ரீல்ஸ் போடுவேன்டா. ஏ தம்பி எங்க பேய்க்குன்னு சொல்லு அதை கூட ரீல்ஸ் போட்டுருவோம். மோனிகா சங்கர பெற்றேன். அது மோனிகான்னு போட்டோம். மோனிகா மோனிகா போனோமா. ஏதோ தப்பா இருக்க. மாப்பிள்ள இங்க வா. இந்த வாரம் மாப்பிள்ள இந்தாத பூஜை பண்ணுவார் சொன்னா இவன் பூஜா கிட்டே சாங் காட்டுறான். இவன் எப்படி பூஜை பண்ணுவான்? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு மாப்பிள்ள. ஏய் தம்பி வாடா. 2 பேரும் குஷின்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்லை சாமி உங்க காலி கிரவுண்டு மாதிரி அவங்க மண்டை இருக்க வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப எப்படி காலி பண்ண போறீங்கன்ட்டு சொல்லிட்டு அவங்க கேட்கறான். இவன் என்ன அப்பாஸ் பண்ணி அதான் இருக்கிற மாதிரி என்ன கிடைக்கிறேன் வைக்க போட வந்தேன். இன்னும் அசுமா தான் இருப்பேன். ஏமாந்தே கிடைப்பேன். போடா சூப்பரா சூப்பர் ஸ்டார் பண்ண மாட்டேன். ஹே தம்பி இப்போ பாரா பேய் கூட ரீல்ஸ் போட்டு வரேன்ட்டு அந்த சேப்பி எவ்வளோ டாப்பே. ஹே ஹே அந்த Tembak dia orang langsung deh. Tembak ke mana sih? Hei, mana berarti? Hei, coba. Hei, mau guys lah. வீடு அதிர்வா பார்த்தா சாமி பேய் கூட மோனிகா பட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள. ஆனா சாமி போடுறாருல பேய் போடுறாருன்னு தெரியும். ஐ மீன் மோனிகா பாட்டேன். யார் என்னத்தை போட்டா என்ன? சாமி வரட்டும். நீ இந்த பேயோட தொல்லை இந்த வீட்டுக்கு இல்லை. ஆமா மாப்பிள்ள அடிச்சுக்கோ. தம்பி முடிந்தா வந்து படிங்கடா. என்னடா போகும்போது பெயிண்டிங் பண்ண புக்கு மாதிரி போனாரு, வரும்போது பழைய ரஃப் நோட்டு மாதிரி வராரு. என்ன சாமி போகும்போது அரளிப்பூ மாதிரி போறீங்க, வரும்போது புஷ்பா அல்லு அர்ஜுன் மாதிரியே வரீங்க. தம்பி பேய் போயிட்டு தம்பி பார்த்துக்கடா அப்படியே போயிருக்கோம். ஆனால் உன இந்த பேயை வாங்கிக்கும் இந்த நாய் பேச்சுக்கும் பேய் நீ வராதடா. ஆண்டி பேய் ஓட்ட பாப்பா ரிலீஸ் மட்டும் போட்டா போ. ரொம்ப பிரச்சனை மாதிரி இருக்கு. யாரா இவன்? யாரா அசிங்கமா? யோ யார் யாரி முதல்ல இங்கே உட்காந்துருக்க? ஐயோ லூசு அறிவில்லையா? பிச்சை எடுக்கிறத பக்கத்துல போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? பிச்சை கொடுக்க வந்திருக்கீங்களா? எனக்கு உயிர் பிச்சை கொடுக்க நீங்க யாரு? புரியல. ஆமா
ஆனால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் சாமி? கிபி 6ஆம் நூற்றாண்டு அசோக மன்னன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஆண்டு அசோக மன்னனின் மனைவியின் பெயர் எலிசபெத். எலிசபெத்திற்கு ஒரு மகள் பிறந்தார், பெயரோ எலிசா. அசோக மன்னனின் மனைவி புற்றுநோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் எலிசா பிறந்த 6 நாட்களில் அசோக மன்னனின் மனைவி தன் உயிரை இழந்துவிட்டாள். அசோக மன்னன் மிக மன வருத்தத்துடன் இருந்தார். எலிசாவிற்காண்டி தன்னுடைய உயிரை வாழ்ந்து கொண்டிருந்தாள். எலிசாவின் 6 வயதில் அவனுக்கும் புற்றுநோய் உண்டாகி வந்தது தெரிய வந்தது. ஒரே குழப்பத்தில் இருந்த அசோக மன்னன் அனைத்து மருத்துவத்தையும் நாடினார். ஆனால் எவருமே கை கொடுக்கவில்லை. மன்னனின் அடுத்தபடியான முயற்சி ஜெனியை நாடினார். ஜெனி என்பது சாதாரண ஆள், சூனியக்காரி. மந்திர தந்திரங்கள் மாயாஜாலங்கள் பல அறிந்தவன். ஜெனி உதவியை நாடினான். தன் மகளை காப்பாற்றியவர்களுக்கு தன்னின் நாட்டுடைய பாதி இடங்களை அவருக்கு கொடுப்பதாக கூறினான். அரசரிடம் அமைச்சர்கள் அனைவரும் சூனியக்காரியை கூப்பிட புறப்பட்டனர். சூனியக்காரியோ புறப்பட்டு வந்தார். சூனியக்காரி கூறியது 1000 வருடத்திற்கு ஒரு முறை வரும் சிகப்பு நிலா. அதை அந்த நேரம் பிறந்த ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார். அரசரும் அமைச்சரை விட்டு தேடி ஒரு அனாதை குழந்தை பெண் குழந்தையை கூட்டி வந்தனர். தன்னுடைய மகள் எலிசாவிற்கு என்ன பாதிப்பு உள்ளது என்பதை சூனியக்காரிடம் விளக்கினார். மாயாஜால மந்திரங்களை விட்டு சூனியக்காரி அந்த அனாதை குழந்தை கூடு விட்டு கூடு பாயும் ஒரு மந்திர சக்தியை உருவாக்கினார். எலிசாவின் உயிர் அந்த குழந்தையிற்கு. அந்த குழந்தை எலிசா என்ன நோயால் அனுபவித்தாலோ அதை அந்த குழந்தை அனுபவித்தார். இறுதியில் அந்த குழந்தை மரணத்தை நாடினாள். ஆனால் அந்த குழந்தையின் ஆவி எலிசாவையும் அந்த அசோக மன்னனையும் விரட்டியது. ஜெனியை விரட்டி செல்லும் போது ஜெனி மர்மமான முறையில் உயிரிழந்தாள். அப்போதுதான் தெரிய வந்தது, ஜெனி மரணத்திற்கு முன் அந்த ஆவியை ஒரு பிசாசு பொம்மையில் அடைத்து வைத்தாள். அதன் பிறகு அந்த பிசாசு பொம்மை யார் இருக்கிறார்களோ அவர்களே ஜெனி என்று நினைத்து அந்த ஆன்மா அடித்து இன்னும் அந்த குட்டி பிசாசு எத்தனை பேர் உயிரை காவல் எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? இல்லை சாமி, இந்த பிரச்சனை தப்பிங்கன்னா என்ன பண்றது? ஏதாவது ஒரு வழி இருக்குங்களா? சீக்கிரத்துல முடிக்கிற கதை இல்லை. உன்னையும் கூட உள்ளவனையும் காவு வாங்கிட்டு மொத்தம் 3 மணி நேரம் நிரந்தரமா தங்கிடும். 30 நாள் மண்டல பூஜைக்குள்ள காவு வாங்கும். சாமி, ஏதாவது ஒரு வழி இருக்கும் சாமி. தயவு செஞ்சு அவனை சொல்லுங்க சாமி. சொல்றதுக்கு நீங்களே வந்து எங்களை காப்பாற்றலாம்ல சாமி? என்னால முடியாது. இப்போ தம்பி நான் வரேன். சாமி 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 தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி இருக்கும் சொல்லுங்க சாமி. இந்த ஊர் திருச்செந்தூர் மேளம் தான் உனக்கு துணை இருக்கான். முக்கியமான விஷயம் பேசணும். குமரன் டிக்கெட் நிற்கிறேன், நீ வா. டெஸ்ட் மேட்ச் வர நடக்கா. 4th டெஸ்ட்டு ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் செஞ்சுரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கில்லு செஞ்சுரி அவ்வளோ அடிச்சிட்டாங்களா. மேட்சை ட்ரா பண்ணி பிச்சை எடுத்திருக்கான். ஆனால் மேட்ச்சு செம்ம த்ரில்லிங்காக போச்சு. அப்புறம் அப்படியே மேட்ச்சை மறுபடியும் ட்ரா பண்ணிட்டாங்க அப்படியே. சரி, அப்போ நான் வந்து காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். படம் பண்ணுறேன் நல்லா. என்னாச்சு?
உட்கார சொல்கிறேன். நம்மள நீ குடிச்சியா? முடிச்சிட்டவன் ஒன்று சொல்லணும். இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்றவங்க சொல்லுவோம். அவார்டு ஃபங்க்ஷன் தளபதி மதி இருக்கேன் மாப்பிள்ள. அப்புறம் நான் சிரிக்கிற மைண்டில் எல்லாம் சீரியஸாக சொல்லணும். என்ன மாப்பிள்ள வேணும் ஃபீலிங்கா? பேயை நினச்சலாம் ஃபீலிங்கில், நம்மளை நினச்சா ஃபீலிங்கு. என்னாச்சு மாப்பிள்ள? இந்த பேயினே நம்பி விட்டு போனல, இந்த காட்சி மட்ட சாமியெல்லாம் போயிட்டு மாப்பிள்ள ஒரு சாமி மாப்பிள்ள, எவ்வளோ பெரிய சாமி தெரியும் மாப்பிள்ள. அவரை யாருக்குனே கலாய்ச்சிருக்கேன், அவருக்கு ஒன்று ஒன்றா என்ன நடந்துச்சு தெரியும். வாழ்க்கைக்கு ஒரு சாமியை பார்த்தேன், அகோயை பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், இந்த பேய் நம்ம வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேய் சாதாரணமாக சாப்பிட்டாதான் உங்கள் ரெண்டு காவாங்கிட்டு தான் போகுமா? அதே அவன் பிச்சைக்கார பையனாக இருப்பான். ஐயோ அது இருக்கா இல்லையா? மண்ட கசாயம் மாதிரி வந்தவனை மனோபாலா மாதிரி அனுப்பி விட்டேன். அந்த ஆள் சொல்ல உண்மையா? அது போகிற போக்கு நம்ம ரெண்டு காவு வாங்கிட்டு தான் சொல்கிறேன். அப்போனா உண்மையிலே பேய் போகலையே மாப்பிள்ள. இந்த பேய் நாளைக்கு நம்ம ரெண்டு கொல்ல போகுது, நம்ம சாக போகிறோம். அப்புறம் அது கதிர் உடம்பு நிரந்தரமாக தங்க போகுது. இதுதான் உண்மை. சரி வரேன். சரியான த்ரில்லிங்காக இருக்கு மாப்பிள்ள, பயமாக வேறு இருக்கு. பயமா இருக்கா? இல்லை இந்த பொம்மை எடுக்கிறத பற்றி அந்த பயம் இருந்துச்சு உனக்கு. எப்போ விஷயமா இந்த லைஃப் எல்லாமே இருந்தானே அடுத்தவங்க வந்து காசப்பட்டு தான் வாழ்க்கையை நாசமாக போகுது. அதுதான் நம்ம வாழ்க்கையை நாசமாக இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் இந்த பொம்மையும் காசை எடுக்காமல் இருந்தோம் இல்லையே, அப்புறம் இந்த பிரச்சனை இதாக இருக்குன்னு ஒன்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று வெளியே போனாலும் ஒன்றையும் என் தந்தையும் எப்படியும் காப்பாற்றுவேன். நான் செத்தாலும் அந்த பேய்கிட்ட உங்களை காப்பாற்றுவேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லு? நான் இருக்க மாப்பிள்ள உனக்கு, ஏன் மாப்பிள்ள கவலைப்படுற? மாப்பிள்ள எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திக்கிட்டு இருக்க அந்த பிசாசு, ஜெயிக்க போகிற நம்ம தான், அதுவும் நான் தான். ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள. இந்த இடம் தான் மாப்பிள்ள அன்றைக்கே சொன்னது கரெக்டு. ஆனால் ஒன்று எப்படி தப்பிக்க போகிறோம்? என் தலைவன் முருகன் இருக்கான், எனக்கு ஒன்றும் ஆசை விட மாட்டான். ஆனால் ஒன்று அந்த ஒத்தரவா குட்டி பிசாசா இந்த ட்ரெண்டிங்கான நாளைக்கு பார்ப்போம். மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள ஏழு தம்பி, என்ன இங்கே நிற்க? இல்லை என்ன பொம்மை கல்வி? இல்லை பொம்மைக்குள்ள ஏழு என்ன பண்ணுற நீ? என்னாச்சு? விட்டான் போடுவோம். Oh,
இப்பதான் ஊருக்கு வரணும்னு தோணுதா? என்னப்பா பண்ண ஐவிக்கெல்லாம் போயிட்டு எந்த ஊரு? வந்து கொச்சின் இங்க போவோம் அப்படியே எங்கேயாச்சும் குரங்கு மாதிரி ஏன்டா தவிர குற்றாலத்துல இருக்கிற எங்களுக்கு நம்ம போவோம் எங்க போறிய? சாப்பிட போலாமா ஜூஸ் குடிக்க போலாமா? ஜூஸ் குடிச்சுமா? எங்க உங்க முக்கு கூட ஒன்று ஓகே பாதாம் நம்ம ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் தலைமுடிக்காலையா? அதையும் சமந்தாக்கா. கொச்சின் போயிட்டு வந்தியாம? ஆமா உனக்கு எப்படி உனக்கு தெரியும்? ஏறி கிடிக்கும் போது உனக்கு உனக்கு நண்பா கொச்சின் போயிட்டு வந்தியாம? எனக்கு வேண்டாம் இல்லையா? எங்க நண்பா எனக்கே அதெல்லாம் ஒரு ஊரா? இன்னைக்குமே நம்ம ஊரு தான். கொச்சினோட திருச்செந்தூர் என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம உறவுங்களுக்கு தவிர. வீட்டுல இருந்து இறங்குற பார்த்தா ₹1 கிடக்குது. ₹1 கிடக்கா?